புரோலோட்டியல் பீடர்ஸ் குழுவின் சார்பாக நான் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது குழு கிட்டத்தட்ட 130 நாட்களாக இளம் வழக்கறிஞர்கள், தமிழகம் முழுவதும் உள்ள இளம் வழக்கறிஞர்களை உள்ளடக்கி ஒரு காலையும் மாலையும் நம்ம வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினரா பெங்களூரை சேர்ந்த சீனியர் நமது பாலன் சார் நமக்காக வகுப்பு வந்திருக்காரு. என்னோட அழைப்பை ஏற்று வருகை புரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தமிழகம் முழுவதும் உள்ள இளம் வழக்கறிஞர்கிட்ட சாருக்கு நிறைய ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்கு. அது சாருக்கு தெரியுமான்னு தெரியல. சாருடைய சம்மந்தமா எனக்கு 2 நிகழ்வுகள் சார் மூலமா நடந்திருக்கு. பெங்களூர்ல நம்ம மைசூர்ல நம்ம தமிழ் இளைஞர்கள் ஒருத்தர் வந்துட்டு ஒரு வழக்கு சம்பந்தமா மாட்டிடுறாரு. சார் தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. சாருக்கு உடனே தொடர்பு கொண்டு சார் அவருடைய நண்பர் எலிஜா அவருடைய நம்பர் கொடுத்தாரு. அவர் மூலமா இப்ப அந்த வழக்கு நடத்தி அந்த வழக்கு விடுதலை ஆயிருக்குங்க சார். அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போக சென்னையில இஸ்லாமிய வழக்கறிஞர்கள் கூட்டமைப்புல சார் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு பேசுனீங்க. அதுல வந்துட்டு இளைஞர்களுக்கிட்ட மிகப்பெரிய எப்படி ஒரு சினிமா ஸ்டாருக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ அப்படி ஒரு வரவேற்பு உங்களுடைய இன்டெலெக்சுவலாகவும் இருந்தது, ஹியூமராகவும் அவ்வளவு விஷயங்கள் சார் பகிர்ந்துக்கிட்டாரு. எல்லாரும் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதையும் சாருக்கு எழுந்து கை தட்டி நம்ம எல்லாரும் ஆர்ப்பரிச்சு அவருக்கு நாங்க ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டோம். அப்படியான ஒரு இன்டெலெக்சுவல் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்காக வகுப்புகளுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். வகுப்புகளை போலாங்க சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். உங்க குரூப்புடைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, புரொலட்டேரியட் ப்ளீடர்ஸ். தொழிலாளி வர்க்க வழக்கறிஞர்கள்னு அர்த்தமா? ஓகே, என்னுடைய சப்ஜெக்ட் டிஎன்ஏ, வாய்ஸ் அனாலிசிஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ். அப்படின்னா ட்விட்டர், ஃபேஸ்புக், கிளப் ஹவுஸ், ஐபி அட்ரஸ், பாஸ்வேர்ட், பாஸ்கோட், பயோமெட்ரிக். இது பார்த்தீங்களா நீங்க, நம்முடைய அமைப்பு சட்டமானது இது 1950ஆம் ஆண்டு தான் வகுக்கப்பட்டது. இதில் ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 20, 21, 22 இதெல்லாம் கூட மனித உரிமை, அப்புறம் ரைட் எகென்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் ஆர்டிகல் 20 கிளாஸ் 3, ஃபேர் ட்ரையல் ஆர்டிகல் 22 இதுல தான் வருது. பட் கடந்த 20 ஆண்டு காலமாக சயின்ஸ் ஃபாஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். இப்ப எல்லாமே சயின்ஸ் தான். லா அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் சயின்ஸ். அப்போ இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்ஏ போலாம். ஸோ டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சிப்ரோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சிப்ரோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ. அப்போ இந்த மனித உடலில் ஃப்ளூயிட் இருக்கு, அதாவது சலைவா, எச்சில், யூரின், ஸ்வெட், பிளட், அந்த மாதிரி ஃப்ளூயிட், ஹியூமன் பாடி ஃப்ளூயிட். அப்ப இதை வச்சு குற்றவியல்ல கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொலை நடக்குது 302. அப்ப அது கன் ஷாட் கேஸ்ன்னு வச்சுக்கலாம், கன் ஷாட் கேஸ். அப்போ இந்த கான்ஸ்பிரேட்டர், சதித்திட்டம் தீட்டுவது, இவங்கெல்லாம் ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க, இல்ல ஒரு லாட்ஜில் தங்குறாங்க. அப்ப அந்த லாட்ஜில் தங்கினாங்க அப்படின்றதுக்கான ஐ விட்னஸ் வேறு. டிஎன்ஏ எப்படி பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூம்ல பிரஷ் பண்ணியிருந்தா அந்த பிரஷ்ல டிஎன்ஏ ப்ரொஃபைல் கிடைக்கும். இல்ல தலை வாரினாங்க, அப்ப முடி உதிர்ந்தால் அந்த முடியை எடுத்தா அது ஒரு தடவியல் முடி. அப்புறம் அவங்க உடித்திருந்த ஆடை, இதெல்லாம் கூட இட் இஸ் டிஎன்ஏ ப்ரொஃபைல். அந்த முடி கிடைக்குது, இல்ல டூத் பிரஷ், இல்ல அவங்க அணிந்திருந்த உள்ளாடை கிடைக்குது அப்படின்னா அதுல டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏ ப்ரொஃபைல். அப்போ அக்யூஸ்டு கைதுக்கு பிறகு அவருடைய பிளட்டை எடுத்து அந்த சம்பவ இடத்துல இருந்த முடி அல்லது டூத் பிரஷ், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அண்டர் கார்மெண்ட், இதையும் ரெண்டுத்தையும் டிஎன்ஏக்கு அனுப்புனா ஃபோரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி. அங்க அதுக்கான எக்ஸ்பர்ட் சயின்டிபிக் ஆஃபீஸர்ஸ், சீனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர்ஸ்,
அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த டெஸ்ட் ஒட்டி அப்புறம் போலாம். இது இன்னொன்னு இந்த போக்சோ ஆக்ட், அப்புறம் வந்து செக்ஷன் 376, இந்த மாதிரி குற்றங்கள்ல இந்த டிஎன்ஏ மிக மிக பெரிய ரோல் பிளே பண்ணுது. சப்போஸ் ஒரு 18 வயதிற்கும் குறைவான ஒரு பெண்ணோடு இன்னொரு ஒரு ஆண் 18 வயசு ஆனவரெல்லாம் இருக்கலாம், இல்லை வயது முதிர்ந்தவராகவும் இருக்கலாம், அவங்களோட வந்து இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அந்த பொண்ணுக்கு வந்து கர்ப்பவதி ஆகி குழந்தை பிறந்தது இல்லை அபார்ஷன் ஆயிட்டுதுன்னா, இது வந்து டிஎன்ஏ ப்ரொஃபைல், அந்த ஃபோய்டஸ், இல்லைன்னா அந்த குழந்தை பிறந்திருந்தா குழந்தையுடைய அந்த ரத்தம் டிஎன்ஏ, தாயுடைய டிஎன்ஏ அவங்களுடைய ரத்தம், அப்புறம் வந்து யாரு சஸ்பெக்ட் அக்யூஸ்ட் அவருடைய ரத்தம், இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணா ஒரே ப்ரொஃபைல் வந்துடும். அப்படின்னா இவன் தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்றத கூட கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் போக்சோ ஆக்ட்ல குழந்தை பிறக்கல, பிரெக்னென்ட்டும் ஆகல, பட் அலிகேஷன் வந்து இவன் என்ன கம்பல் பண்ணா, he had a forceful relationship with me அப்படின்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அந்த பொண்ணுடைய அண்டர் கார்மெண்ட் சீஸ் பண்ணுவாங்க. அண்டர் கார்மெண்ட் இல்ல அப்பர் கார்மெண்ட், உள்ளாடைகள். அப்போ உள்ளாடைகள்ல வந்து there is a female profile, female அப்படின்னா பாடி செக்ரியேஷன், யூரின், blood, any other fluid secreted in the body. அப்போ உள்ளாடையில, அந்த பொண்ணுடைய உள்ளாடையில இந்த பையனுடைய செமன், அந்த ஸ்டெயின் இருந்தா அந்த ஸ்டெயினை எடுத்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ண பிறகு அவனுடைய ரத்தத்தை எடுத்து பரிசோதனைக்கு அமிச்சா, அப்ப அந்த ஸ்டெயினும் அந்த பொண்ணுடைய உள்ளாடையில் இருந்த அந்த ஸ்டெயினோ இதனுடைய ரத்தமோ மேட்ச் ஆச்சுன்னா then you will be convicted. சப்போஸ் 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, குழந்தை பிறகுது, it disowns the child, எனக்கு அந்த குழந்தைக்கு சம்பந்தம் இல்லை, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, அந்த குழந்தைக்கு வந்து ஐ எம் நாட் தி பயாலஜிக்கல் ஃபாதர் ஆஃப் தட் கேர்ள் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் எடுத்தா, அப்ப எகெயின் அந்த குழந்தைக்கும் அவனுடைய பிளட்டுக்கும் மேட்சிங் டிஎன்ஏ ப்ரொஃபைல். அப்போ குழந்தையில இருக்கக்கூடிய பக்கல் செல் இருக்கட்டும், இல்லை டிஎன்ஏ ப்ரொஃபைலு, பிளட்டு, இந்த மாதிரி இல்லை மர்டர் ஆயிடுது. ஒரு குழந்தையோ ஒரு பையனோ கொலை செய்யப்பட்டு எடுத்துட்டு போய் எங்கேயோ போட்டுறாங்க. போட்டுட்ட பிறகு ஒரு ஃபுல்லி டீகம்போஸ் ஆன பிறகு ஒரு 20 நாள் பொறுத்து சடலம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த சடலம் வந்து உருகுலைந்து போயிட்டு இருக்கோம். ஃபேஸ் பார்த்தா அதில் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே டிஸ்இன்டகிரேட் ஆயிருக்கலாம். அப்போ கூட அந்த அந்த இறந்த சடலத்தில் இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ், இன்னர் ஆர்கான்ஸ், அதை எடுத்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பா அவங்களுடைய பிளட் எடுத்து அதை டிஎன்ஏக்கு அமிச்சா அது பரிசோதனை பண்ணி மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகல. அப்போ இந்த டிஎன்ஏ அப்படின்றது ஒரு கொலை குற்றவாளி, கொலை குற்றம், கற்பழிப்பு, அப்புறம் பெண்ணை ஏமாற்றி தொடர்பு வைத்து மோசடி செய்வது, ரேப் கேசஸ், போக்சோ கேசஸ், இந்த மாதிரியான ஒரு கேசஸ்ல டிஎன்ஏ பிளேஸ் எ வெரி வெரி வைட்டல் ரோல். இட் இஸ் அ சயின்டிபிக் எவிடன்ஸ். அப்போ நம்ம இதை எப்படி சேலஞ்ச் பண்றது வந்து வி ஷுட் அப்டேட் அவர் நாலேஜ் ஆன் திஸ் டியாக்சிப்ரோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏல. ஹவு டு சேலஞ்ச் தி எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட் வந்து அவரு அதுலயே வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் ஃபோரென்சிக் சயின்ஸ் டிஎன்ஏல போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருப்பாரு, எம்எஸ்சி ஜெனட்டிக்ஸ் படிச்சிருப்பாரு, பயாலஜி படிச்சிருப்பாரு, அதுல மேல பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து ஃபோரென்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியில சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இந்த மாதிரியான பொசிஷன்ல இருப்பாங்க. பல்வேறு செமினார், சிம்போசியம், பல பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்கள்லாம் போய் ஒரு வெல் எக்யூப்டு எக்ஸ்பர்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணணும்.
ஹவு டு எக்யூப் அவர் செல்ஃப் டு ஃபேஸ். நான் கோர்ட்ல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கேசஸ்ல டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்டை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ணி விட்டுறாங்க. நீங்க வந்து ஃபால்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தீங்க, நீங்க டெஸ்டே பண்ணல, இது பொய் ரிப்போர்ட், அந்த மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் அதை சஜஷன் பண்ணி விட்டுறாங்க. பட் இந்த டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்டை 2 நாள் 3 நாள் குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியும். அதை கம்ப்ளீட்டா கூட உடைக்க முடியும். அப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்களா நீங்க, இப்போ பிளட் டிரா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரொசீஜரை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளட் ஷல் பி டிரான். இப்போ ஒரு பொண்ணு கற்பழிப்பு குற்றத்துல கேஸ்ல இருக்கக்கூடிய பெண், இல்ல ஒரு கொலை கேஸ்ல அவங்களுடைய பிளட்டை வந்து எடுக்கிறாங்கன்னா, முதல்ல அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் முடியலையோ இல்ல அண்டர் கார்மெண்ட்லயோ வேற எதுலயோ அவங்க எடுத்திருப்பாங்க. கைது செய்த பிறகு அது பெண்ணோ ஆணோ அவங்கள வந்து விக்டிம் ஆர் அக்யூஸ்ட், அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் எடுத்துட்டு போனோம். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் அதுல ஒரு ஃபார்வர்டிங் நோட்டுன்னு வரும். அப்போ மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் பிளட்டை டிரா பண்ணோம். பிளட்டை டிரா பண்ணோம்னா அந்த டாக்டர் ஹெட்வுட் போட்டிருக்கணும், தலைக்கவசம், முகக்கவசம் போடணும், காகிள்ஸ் கண்ணாடி போடணும், கைக்கு கிளவுஸ் போட்டிருக்கணும், அப்புறம் வந்து அந்த சேஃப்டி க்ளவுஸ் ஜாக்கெட் போட்டிருக்கணும். இல்லைன்னா டச் டிஎன்ஏ கண்டாமினேட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நார்மலா நீங்க அதை பார்க்கும்போது என்ன பண்ணான்னா, என்னைக்கு பிளட் டிரா பண்ணிக்கிறாங்க, டிரா பண்ண டாக்டர் யாரு, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, டிஎன்ஏ ப்ரொடெக்டிவ் போட்டிருந்தாங்களா, அப்புறம் வந்து இந்த டியூப்ல தான் பிளட்டை எடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் வேக்யூடைனர். அப்ப வேக்யூடைனர்ல ப்ளூ கலரு, பிளாக் கலரு, ரெட் கலரு, இந்த மாதிரி பல்வேறு விதமான வேக்யூடைனர் இருக்கும். அதுக்கு எக்ஸ்பைரி கூட இருக்கும், அதுக்கு ப்ரெசர்வேட்டிவ் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இந்த வேக்யூடைனரை ஒட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஹவு இட் வாஸ் ஸ்டோர்டு, அந்த ஸ்டோரியில வந்து நிறைய படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த டிஎன்ஏ சாம்பிளை வந்து ஒரு தெர்மாக்கோல் பாக்ஸ்ல வச்சு அது ஐஸ் கியூபை வச்சு அதை சேஃபா வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது கண்டாமினேட் ஆயிடும். இது வந்து டிஸ்பியூட்டட் சாம்பிள் அண்ட் அட்மிட்டட் சாம்பிள் பிளட் எடுக்கிறாங்க. அது எடுத்த பிறகு சேம் டே இட் ஷுட் ரீச் தி லேபரேட்டரி, சேம் டே இட் ஷுட் ரீச். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர், அதை ஆர்கனைஸ் பண்ற இன்ஸ்பெக்டர், அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அவரு காகல் போட்டிருந்தாரா, ஹெட்வுட் போட்டிருந்தாரா, கைக்கு கிளவுஸ் போட்டிருந்தாரா, வெதர் தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் டச் டிஎன்ஏ ஆர் கண்டாமினேஷன். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் ஃபார் தி போலீஸ் கான்ஸ்டபிள் who carries DNA sample from the court or from the hospital to FSL. ஸோ அவரை எந்தெந்த கொஸ்டின் போடணும், அதுக்கான கொஸ்டின்ஸ் தயார் ஆகணும். அதே மாதிரி அதை இன்வெஸ்டிகேட் செய்யக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு எந்த கொஸ்டின் போடணுன்றது தயாராகணும். டாக்டர்ஸ்க்கான கொஸ்டின், இது எல்லாமே வந்து சேலஞ்ச் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா கலெக்ஷன், ப்ரெசர்வேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆர் 3 டிஃபரெண்ட் ஏரியா ஆஃப் தி டிஎன்ஏ ப்ரொஃபைல் டெஸ்ட். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இது என்னைக்கு பிளட் கலெக்ட் பண்ணாங்க, அதை என்னைக்கு எடுத்துட்டு போனாங்க, அங்க ரிசப்ஷன் சென்டர்ல ரிசப்ஷனிஸ்ட் அதை ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, வெதர் she or he was wearing a headwood, goggle, face mask, hand gloves, whether there is any possibility of contamination. அப்போ அந்த ப்ரோசஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோ, கோர்ட்ல இருந்தோ, ஆஸ்பத்திரியில இருந்தோ அதை எத்தனை நாள் கழிச்சு எடுத்துட்டு போனாங்க. அப்போ அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா இல்லையா. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளட்டை கூட டிராப் பண்ணி, இல்ல இந்த பிளட் ஸ்டெயின்டு ராட் ஆர் நைஃப் ஆர் ரிவால்வர், பிஸ்டல், இந்த மாதிரி வெப்பன் ஆஃப் கிரைம், அது மேல இருக்கக்கூடிய ரத்தத்தை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்றதெல்லாம் அதுவும் கூட நம்ம அது மேல கொஸ்டின்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கோடிஃபிகேஷன், த ஆஃபீஸர் ஹூ கோடிஃபைஸ், அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருவாங்க.
அப்ப சீல் வெதர் சீல் வாஸ் இன்டாக்ட், அந்த சீல் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்றதை பார்க்கணும். அப்புறம் கோடிஃபிகேஷன், அப்போ கோடிங் பண்ணவரும் எக்ஸாமினேஷன் பண்ணவரும் ஒரே சயின்டிஃபிக் ஆஃபீஸரா இருக்க முடியாது. 2 பேரும் வெவ்வேறு சயின்டிஃபிக் ஆஃபீஸரா இருக்கும். இப்போ நீங்க இந்த ஃபோரென்சிக் லேபரேட்டரி ரிப்போர்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஆஸ் பர் அஸ் டிஎன்ஏ இஸ் கன்சர்ன், அவங்க வந்து ஆர்டிக்கலை பற்றியும் சொல்லுவாங்க, கோடு பற்றியும் சொல்லுவாங்க, எக்ஸாமினேஷன் பண்ணதும் சொல்லுவாங்க. தட் இஸ் ஒன் லேக்குனா. அப்போ எவ்வளோ நாள் எப்படி எந்த இடத்துல ப்ரிசர்வேஷன் பண்ணாங்க, அந்த வேக்யூடைனர் எதில் ப்ரிசர்வ் பண்ணாங்களோ அதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன, அப்புறம் இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதற்கான எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, அந்த எக்யூப்மெண்ட் வந்து அப்டேட் ஆகணும், வேலிடேட் ஆகணும். அந்த என்னைக்கு விலை கொடுத்து அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கினாங்க, வாட் இஸ் த எக்ஸ்பைரி டேட், அதை வந்து அப்டேட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத கூட நம்ம கொஸ்டின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தி ப்ரிசர்வேட்டிவ் வெதர் இட் இஸ் வித்தின் தி எக்ஸ்பைரி டேட் ஆர் ஆஃப்டர் எக்ஸ்பைரி டேட். அப்போ பல்வேறு விதமான இந்த ப்ரோசஸ், தெர் ஆர் புக்ஸ் ஆன் திஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். நிறைய டிஎன்ஏ ஒட்டி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. அப்போ இந்த டிஎன்ஏவை சேலஞ்ச் பண்றது, இந்த எக்ஸ்பர்ட் வந்து கன்ஃபரண்ட் பண்றது. ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, அந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ரெண்டாவது, டாக்டருக்கு அந்த ரத்தத்தை எடுக்க தெரியுமே தவிர மற்ற ப்ரோசஸை ஒட்டி டிஎன்ஏ ப்ரோசஸை ஒட்டி டாக்டருக்கு தெரியாது. தட் வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட். டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்டுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டுங்களை ஒட்டி அவ்வளோ நாலேஜ் இருக்காது. அப்போ அது மேலே நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு, தென் இந்த டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து மெடிக்கல் நாலேஜ் கம்மியாக இருப்போம். அவங்க வெறும் டெஸ்ட் ரிப்போர்ட் அதை பற்றி தான் படிச்சிருப்பாங்க. தி ஜெனட்டிக்ஸ் ஆர் பயாலஜி அது படிக்கணும். அப்போ இந்த எக்ஸ்பர்ட் பாக்ஸ்க்கு வரும்போது அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, இதெல்லாத்தையும் கூட நம்ம கிராஸ் தெரிஞ்சுட்டு on every aspect of collection, preservation and examination, codification, all this. அப்போ கோடிஃபைட் பண்ண அந்த கோட் நம்பரும் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா அந்த கோட் நம்பரும் மேட்ச் ஆகுதா இல்லை மாற்றி வருதான்னு ஒரு மித்திஸ், ஒரு மாயை உருவாக்கப்பட்டது. டிஎன்ஏ எக்ஸாமினேஷனை சேலஞ்சே பண்ண முடியாது. டிஎன்ஏ எக்ஸ்பர்ட் வந்து அவருடைய அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை ஒட்டி அவர் ரிப்போர்ட்டை மார்க் பண்ணிட்டாங்கன்னா இட் கோஸ் அன்சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கப்பட்டு இருக்குது. அது சரியில்லை. ஆகவே இந்த டிஎன்ஏ எக்ஸாமினேஷனை ஒட்டி வழக்கறிஞர்கள் படிக்க வேண்டியது, அதை தெரிஞ்சிக்க வேண்டியது, அதை ஒட்டி யார் யாரை எந்தெந்த கொஸ்டின் பண்ணணும் அப்படின்றத இந்த கைட்லைன்ஸ்ல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பல புக்குங்களெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நானே ஹேண்டில் பண்ண கேஸ்ல ஒரு போக்சோ ஆக்ட், அந்த பெண்ணுக்கு வந்து 18 வயசு. இப்போ வந்து அந்த பெண்ணுடைய உள்ளாடையில இவனுடைய செமனல் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு. அவனை அரெஸ்ட் பண்ண பிறகு அவனுடைய ரத்தத்தை எடுக்கிறாங்க. ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ ப்ரொஃபைலுக்கு அமிச்சா ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட் வந்துட்டுது. நவ் த பாயிண்ட் இஸ் ஹர் அண்டர்வேர். அண்டர்வேர் வந்து ஒரு பெண்ணுடைய உள்ளாடை எடுத்தா தேர் மஸ்ட் பி மிக்ஸ்டு ப்ரொஃபைல். அப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் உள்ளாடை அணிந்து கொண்டிருந்தா அதுல யூரின் இருக்கும், ரெண்டாவது வந்து ஸ்வெட் இருக்கும், அப்புறம் அதர் செக்ரியேஷன் இன் த பாடி. இந்த சோர்ஸ் மெட்டீரியல் வந்து அந்த அண்டர்வேர்ல இருக்கும். சப்போஸ் அண்டர்வேரை வந்து எக்ஸாமின் பண்ணி எக்ஸ்பர்ட் ஐ ஃபவுண்ட் தி செமினல் ஸ்டெயின்ஸ் ஃபவுண்ட் இன் தி underwear is matching to the blood drawn from the accused in a report வந்துட்டா, see அது this is not a conclusive report. அப்ப நம்மளுடைய அட்டாக் எங்க இருக்கணும்? see if it is a female underwear there must be mixed profile. அப்போ பெண்ணுடைய அந்த ப்ரொஃபைலோ ஆணுடைய ப்ரொஃபைலோ இருந்தாதான் it is a conclusive proof.
அப்போ நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம, இல்ல டாக்டருக்கும் தெரியாது, சயின்டிஃபிக்கும் தெரியாம, they will only concentrate on the stains caused on the underwear of the girl, not the body secretion or sweat gland, urine, other body fluid. So அது அதுல இல்ல, மிக்ஸ்டு ப்ரொஃபைல் இல்லைன்னா தட் கேஸ் வில் கோ ஆஃப். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அந்த எக்ஸ்பர்ட் எவ்வளவு படிச்சிருக்காரு, எந்த டிவிஷன்ல வேலை செய்யறாரு. சம்டைம்ஸ் பிசிக்ஸ் டிவிஷன் காமிச்சிருவாங்க. தெர் ஆர் வேரியஸ் டிவிஷன்ஸ் இன் தி ஃபோரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி. அப்போ பிசிக்ஸ் டிவிஷன்ல வந்து பெட்ரோலு, டீசலு, சாயில் இதை விட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ டிஎன்ஏ எக்ஸாமினேஷனுக்கு வேற இது வரும். அதனால வெவ்வேறு டிவிஷன்ஸ் இன் ஃபோரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி, அதுல இவர் எவ்வளவு படிச்சிருக்காரு. அப்போ இந்த டிஎன்ஏ கலெக்ஷன், ப்ரிசர்வேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் வரைக்கும் the defense lawyer should be thorough on that. Enter the hundreds of questions I have for the police, for the inspector, for the doctor, and also for the DNA expert. ஸோ இதை வந்து இளம் வழக்கறிஞர்கள் இதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னா, ஹை ப்ரொஃபைல் கேசஸ், டஃப் கேசஸ், தி கனெக்டிங் மெட்டீரியல் இஸ் ஒன்லி த சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அதில் உங்களால் எக்ஸ்பெல் பண்ண முடியும் அப்படின்றது இது டிஎன்ஏவோட இங்கே நிற்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, டிஜிட்டல் எவிடன்ஸ். இப்போ ராகுல் காந்திக்கு வந்து கன்விக்ஷன் ஆனது, 2 years கன்விக்ஷன் ஆகி, அது எங்க சூரத்தில் அவர் வந்து கோலாரில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது மோடி என்ற சர்நேம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் வந்து திருடனுங்க, பார்த்தா நிராவ் மோடி, லலித் மோடி, நரேந்திர மோடி அப்படின்னு பேசினாருன்றது குற்றச்சாட்டு. பேசிய இடம் கர்நாடக மாநிலம், கோலார் டிஸ்ட்ரிக்ட். பட் கேஸ் ஃபைல் பண்ணது குஜராத் மாநிலம், சூரத். இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த சிடி அங்க கொடுக்குறாங்க. பேசுறது கோலார்ல, சிடி கொடுக்குறாங்க. சிடின்னா காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட் டிஸ்க் எப்படி தயாராகுதுன்னா, ஒரு டெஸ்க்டாப்லயோ லேப்டாப்லயோ அது ஸ்டோர் ஆகி, டேட்டா ஸ்டோர் ஆகி, அந்த டேட்டா வந்து ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இத டவுன்லோட் பண்ணி காம்பேக்ட் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 65B சர்டிபிகேட் கூட கொடுத்துருப்பாங்க. பட் த பாயிண்ட் இஸ், யார் அது, which is the website, who is the host of the website, யாரு, எப்போ, எந்த டிவைஸை வச்சு அதை அப்லோட் பண்ணாங்க, எந்த டிவைஸை வச்சு அதை டவுன்லோட் பண்ணாங்க, ஸோ டவுன்லோட் பண்ணது யாரு, பண்ண தேதி என்ன. அப்போ ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு வரும்போது அதில் ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் ஆகும், நம்பர், நியூமெரிக்கல் நம்பர். அப்போ கோர்ட்டுக்கு அவங்க வெறும் காம்பேக்ட் டிஸ்க் தான் கொடுப்பாங்க, ஹார்ட் டிஸ்க் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வாட் இஸ் த ரைட் ஆஃப் எ டிஃபென்ஸ் கவுன்சில்? We can file an application under section 207 subsection 5 demanding the clone image or mirror image of the original hard disk. அப்போ அந்த ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்க் அவங்க கொடுக்கல அப்படின்னா, the compact disk, it's only a duplicate copy of a master copy, it will lose its credence. அப்போ இந்த ராகுல் காந்தி இந்த டிஃபமேஷன் கேஸ்ல அது என்ன ட்விட்டர்ல வந்ததா, ஃபேஸ்புக்ல வந்ததா, கிளப் ஹவுஸ்ல வந்ததா, யூடியூப்ல வந்ததா, வாட் இஸ், எந்த சோர்ஸ்ல வந்து அது டிஸ்பிளே ஆச்சு, யார் டிஸ்பிளே பண்ணாங்க, எந்த டைம்ல டிஸ்பிளே பண்ணாங்க, அதனுடைய மூல ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்கு, இதெல்லாம் கூட கொஸ்டின்ஸ். அப்போ டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படின்னாவே இட் இஸ் பாசிபிள் டு கட் அண்ட் பேஸ்ட் மெத்தட், எடிட் பண்ண முடியும். எது ஒன்றுனாலும் சேர்க்கலாம், எது ஒன்றுனாலும் டிலீட் பண்ணலாம். unless until the compact disk what is being produced before the court or the physical copy that is subjected to authentication process or hashing process, இந்த ரெண்டு ப்ரோசஸ்லயும் சப்ஜெக்ட் பண்ணலன்னா it loses its legal value. அப்போ மெயின் அட்டாக் இன் தீஸ் டைப் ஆஃப் கேசஸ் இஸ் ஆன் தி டிஜிட்டல் டாக்குமெண்ட், தட் இஸ் காம்பேக்ட் டிஸ்க். அது மேல யூ கேன் டிஸ்ட்ராய் இட் பை புட்டிங் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்.
அப்போ இத இத கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறவருக்கு இந்த விஷயம் தெரியாது. தென் இந்த 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 கேசட் காம்பாக்ட் டிஸ்க் எங்கிருந்து வருதோ அந்த டிஸ்குடைய மூலப்பிரதி எங்க இருக்கு, அது வந்து கட் அண்ட் பேஸ்ட் மிமிக்ரை பண்ண முடியும். அப்போ அதுல இருக்கிற விஷுவல் அது வந்து அந்த ஆங்கரு அதுதான் ராகுல் காந்தி தான் பேசினாரா இல்லை யாரோ பேசுனத கட் அண்ட் ஃபேஸ் பண்ணி அவருடைய ஃபேஸ் அங்க இன்சர்ட் பண்ணிக்கிறாங்களா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அதுல வந்து வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸ் யாருது? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் இங்க இந்த டிவைஸ்ல பேசிட்டு இருக்கேன், இது என்னுடைய வாய்ஸா? நான் பேசுற மாதிரி இன்னொருத்தர் கூட பேச முடியும். அப்போ வாய்ஸ் சாம்பிள் எடுக்கணும். வாய்ஸ் சாம்பிள் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா இதனுடைய ஒரிஜினல் டிவைஸ் எங்க இருக்கு, இதுல இருந்து காப்பி யார் எடுத்தாங்க, இது வந்து எடிட் ஆயிருக்கா இல்லையா, அப்போ என்ன இதுல கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஓகே ராகுல் காந்திய இதுல கனெக்ட் பண்ணணும்னா அந்த வாய்ஸ் அவருதான் இல்லையா, அவருடைய வாய்ஸை எடுத்து அந்த டிவைஸ்ல இருக்கிற வாய்ஸ் ரெண்டுத்தையும் வந்து ஸ்பீக்கர் ஸ்பெக்ட்ரோகிராபி வாய்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அனுப்பணும். அந்த வாய்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ல வெதர் தி எக்ஸ்பர்ட் ஃபாலோடு தி ஆஷிங் ப்ரோசஸ் அண்ட் அத்தன்டிகேஷன் ப்ரோசஸ், அதுக்கான சாஃப்ட்வேர் எது, அந்த சாஃப்ட்வேரை எப்போ வாங்கினாங்க அவங்க, இந்த சாஃப்ட்வேரை வெலிடேட் பண்ணாங்களா இல்லையா, அதை ரிசீவ் பண்ணது யாரு, அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணது யாரு, எத்தனை வருஷம் எத்தனை நாள் கழிச்சு அதை பண்ணாங்க. அப்போ சி எவ்ரி திங் நாட் ஓன்லி 65B பட் ஆல்சோ 45A ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட், 79 கேபிட்டல் ஏ ஆஃப் தி ஐடி ஆக்ட். அப்போ இது பூராவும் டிஜிட்டல் எவிடன்ஸ். இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். சப்போஸ் உங்ககிட்ட யாரோ ஒரு கேஸ் வருது இந்த மாதிரி டிவியில, இந்த ஒரு பேச்சாளர் இல்லை பேனலிஸ்ட் இல்லை இந்த ஆங்கரு என்ன ஒட்டு தவறான அபிப்பிராயங்களை வந்து டிவியில் சொன்னார், நான் கரப்ஷனு பண்ணேன் அதை பண்ணேன், இதெல்லாம் டிவியில் வந்தது, அது பொய்யான சமாச்சாரம், அது என்னுடைய ரெப்புடேஷனை பாதிக்குது, அதனால வந்து அவர் டிஃபமேஷன் செக்ஷன் 499 500 ஐபிசி இல்லை டேமேஜ் சூட்டு 100 கோடி ரூபாய் கேட்டு கூட சூட் ஃபைல் பண்ணுவாங்க, இல்லை 500 கோடி ரூபாய் கேட்டு நஷ்டீடு கேட்டு கேஸ் போடுவாங்க. அப்ப இந்த மாதிரியான கேஸ் உங்களுக்கு வந்தா ஹவு டு ஹேண்டில் இட் அப்படின்றது கூட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அவங்க என்ன கொண்டு வந்து கொடுப்பாங்க உங்ககிட்ட, ஒரு கேசட் கொண்டு வந்து கொடுப்பாங்க, சிடி இல்லைன்னா ஒரு பென் டிரைவ் கொடுப்பாங்க. அப்போ வந்து அதை நீங்க டிரான்ஸ்கிரைப் பண்ணோம். அப்போ எந்த மொழியில பேசுனாங்களோ அந்த மொழியில வந்து அதை டிரான்ஸ்கிரைப் அதை எழுத்து வடிவத்துல கொண்டு வரணும். அதனுடைய ஹிந்தியில இருக்கு, இல்ல பெங்காலில இருக்கு, தமிழ் இருக்கு, கன்னடத்துல இருக்கு, தெலுங்குல இருக்குன்னா அதை நீங்க இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போ முதல்ல நீங்க நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன செய்ய வேண்டும் என்றால், தெர் ஆர் லேபரட்டரிஸ், பிரைவேட் லேப் இருக்கு, அஃபிஷியல் லேப் கூட இருக்கு. நீங்க அந்த லேபரட்டரிக்கு இப்போ பெங்களூர்ல இன்காக்னிட்டோ அப்படின்ற ஒரு எஃப்எஸ்எல் பிரைவேட் சென்டர் இருக்கு. இப் யூ பே தம் பிரிஸ்கிரைப்டு ஃபீ ஆர் ட்ரூத் லேப்னு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சென்னையில் இருக்கும், கோயம்புத்தூர்ல கூட இருக்கும். அந்த மாதிரி சென்டர்ல அந்த பென் டிரைவ் ஒரு காம்பேக்ட் டிஸ்க் அதை கொடுத்து அதை வந்து ஃபோரென்சிக்கலி இட் ஷுட் பி சப்ஜெக்டட் டு எக்ஸாமினேஷன். அப்போ அவரு 65B சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதனுடைய க்ளோன் இமேஜ் ஆர் மிரர் இமேஜ் அதனுடைய காப்பி கொடுப்பாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி டியூட்டி ஆஃப் எ லாயர் is to authenticate the compact disk, authenticate the pen drive. In a nutshell, authenticate the device by hashing and authenticating the process. அதுக்கான சாஃப்ட்வேர்ல அதை பண்ணி, so first you should prove the content of the defamatory imputation. அதை பண்ண பிறகுதான் தென் யூ ஹவ் டு டிராஃப்ட் ஏ லீகல் நோட்டீஸ். நீங்க இந்த மாதிரி பேசியிருக்கிறீங்க, இது வந்து பொய்யான சமாச்சாரம், இது என்னுடைய ரெப்புடேஷன் பாதிக்கப்படுது, நீங்க உங்களோட டிஆர்பிக்காக உங்களுடைய பாப்புலாரிட்டிக்காக என்ன டிஃபேம் பண்றீங்கன்னு ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்து
you can prosecute criminal side under section 499 500 of IPC, or you can also subject to the expert opinion and claim damages according to the capacity of your client. Appo, this is the process. Appo, as a prosecuting counsel, as a plaintiff counsel, நீங்க இதை பண்ணா, then what is the role of a defense advocate? And the defense advocate, அது வந்து பேசினாங்களா இல்லையா, whether it is cloned or not, whether its image is correct or not, then who has source, எந்த source, அதனுடைய host யாரு, இப்போ யூடியூப் இருக்கு, யூடியூப்க்கு ஹோஸ்ட் யூடியூப் தான். தேர் cannot be any private party to be a host for யூடியூப். பட் அப்லோட் பண்றது பண்ணலாம். அப்போ ஒரு ஒரு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா ஃபேஸ்புக்ல இதை டைரக்டா ரிலே கொடுக்கலாம். அப்போ ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இல்லை ஜூமு, இல்லை கிளப் ஹவுஸு, ட்விட்டரு, அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க பண்ணோம். அப்போ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எகெயின் ஐபி அட்ரஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். சப்போஸ் நான் ஒரு ட்விட்டர்ல ஐ ஆம் அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த ட்வீட், அப்போ நான் ட்வீட் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தோ, ஒரு சாதியை சார்ந்தோ, ஒரு பயங்கரவாத இயக்கத்தை ஒட்டியோ நான் ட்வீட்டிங் போடுறேன். ட்வீட்டுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இன்டர்நேஷனல் பூராவும் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அப்போ ஒரு கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, மேதி மஸ்ரூர் பிஸ்வாஸ் அவர் வந்து ஒரு பிடெக் கிராஜுவேட்டு. அவரு கல்கட்டால பிறந்து அங்க பிடெக் முடிச்சு பெங்களூருக்கு வர்றாரு. அவர் ஒரே ஆளு. அவருடைய வேலையை என்னன்னா, வேலைக்கு அஃபிஷியல் வேலை முடிச்சிட்ட பிறகு ஐஎஸ் போட்டு அவர் ட்விட்டர் போட்டாரு அப்படின்றது கேஸ். அப்போ அந்த ட்விட்டர்னா ஹவு டு கனெக்ட். இப்போ நான் இருக்கேன், நான் ட்வீட் போடுறேன்னு வச்சுக்கலாம். அந்த ட்வீட்டுக்கும் எனக்கும் எப்படி ட்வீட் ஏதோ ஒரு என் பேர்ல இருக்காது, பாலன்னு இருக்காது, ஏதோ ஒரு நேம்ல நான் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருப்பேன். அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கும் என்னுடைய மொபைலுக்கும் என்னுடைய லேப்டாப்புக்கும் என்னுடைய டெஸ்க்டாப்புக்கும் ஹவு டு கனெக்ட். எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தட்ஸ் கால்ட் அஸ் டைனமிக் ஐபி அட்ரஸ். அப்போ இன்னைக்கு காலையில் அந்த ஐபி அட்ரஸ் எனதா இருக்கும், சாயங்காலம் அது வேற உங்களுக்கு போயிடும். தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் இன் த பூல் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர். அதை மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ட்விட்டர் என்னுடைய மொபைல் இருந்து போனதா அப்படின்றதுக்கு தென் தி கனெக்டிவிட்டி இஸ் ஐபி அட்ரஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். எகெயின் there is a static IP address or the dynamic IP address. அப்போ இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியும். அப்போ ஆஸ் எ ப்ராசிக்யூட்டிங் கவுன்சில் then you should know இந்த ட்விட்டர் ஐபி அட்ரஸ், அதற்கான பாஸ்வேர்டு, பயோமெட்ரிக், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. ஓகே, இதே ஒட்டிய பேசும்போது இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லாருடைய பாஸ்வேர்டும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பாஸ்வேர்டு எனக்கு தான் தெரியும். பாஸ்வேர்டு, பாஸ்கோடு ரெண்டும் வந்து அந்த சம்பந்தப்பட்டவருக்கு தெரியும். பாஸ்வேர்டு, பாஸ்கோட், தட் இஸ் ப்ரொடெக்டட். பாஸ்வேர்டு, பாஸ்கோட் ப்ரொடெக்டட், இல்லைன்னா பயோமெட்ரிக். அப்போ பயோமெட்ரிக் அண்ட் பாஸ்வேர்டு, can the accused be compelled to give his biometric na thumb impression biometric. அப்போ thumb impression, it is not violative of article 20 class 3 of constitution or section 161 subsection 2 of criminal procedure code. அப்போ biometric is different from password and passcode. இதுக்கு வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எந்த கேஸ்னா, நீங்க 2010 செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 3 bench decision led by KG Balakrishnan. It is a very very historical judgment on right against self incrimination. அந்த polygraph, beep test, brain mapping, that is inadmissible in evidence.
2010ல 3 bench decision referring to hundreds of decisions. It is a very landmark judgment on right against self incrimination. அது ஒட்டியான ஜட்ஜ்மெண்ட். அப்போ அட்வொகேட்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, see which offense article 20 class 3 which is not offending article 20 class 3. சப்போஸ் இப்போ பிளட் கொடுக்கணும். Blood is a body fluid. Whether compelling a person to give blood offense article 20 class 3 or முடிய கொடுக்கணும் or buccal cell கொடுக்கணும் or any DNA profile. So this is not offending because this is only a device for comparison. அதுல differentiation என்னன்னா, see biometric is a body fluid. It's a body source. But in the passcode, can the investigating officer compel the accused to disclose his password? No. That is what Selvi's case. அதே மாதிரி புட்சாமி கேஸ் இஸ் ரைட் அகேன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமேஷன். யூ கேன் ரீட் நந்தினி சத்பதி கேஸ். அப்போ இந்த பாஸ்கோட் அண்ட் பயோமெட்ரிக் அதை கம்பல் பண்ண முடியுமா? போலீஸ் கம்பல் பண்ணி நீ சொல்றா நீ பாஸ்வேர்டு கேட்க முடியுமா? முடியாது. அப்படி கேட்டா தட் அஃபென்ஸ். பட் ரீசென்ட்லி தெர் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் பை கர்நாடகா ஹைகோர்ட் 2021ல ஜஸ்டிஸ் சூரஜ் கோவிந்தராஜ் அப்படின்றவரு அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. பயோமெட்ரிக், பாஸ்கோட் மூணையும் மிக்ஸ் பண்ணிடுறாரு. மிக்ஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு தட் போலீஸ் ஹாவ் பவர், பட் தி கோர்ட் கேன் ஆல்சோ இஷ்யூ அ டைரக்ஷன் டு த அக்யூஸ் டு கிவ் இஸ் பாஸ்கோட் அண்ட் பயோமெட்ரிக். தட் இஸ் நாட் அஃபெண்டிங் ஆர்டிகல் 20 subsection 20 class 3 161 subsection 2 of criminal procedure code. So this is the point. Next பாத்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா இருக்கு. இப்ப நிறைய கேஸ், கிரிமினல் கேஸ், சிவில் கேஸ், மேட்ரிமோனியல் கேஸ், நிறைய கேஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ். அப்போ சிசிடிவி, then we should know how many cameras are connected to that monitor எங்க இருக்கு. DVR, digital video recorder, we should know about digital video recorder. டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அவங்க காம்பேக்ட் டிஸ்கை டவுன்லோட் பண்ணிருப்பாங்க. அப்போ டிவிஆர், whether it is a document or a material object. But DVR can be a material object. DVR can also be a exhibit. It's a document. Section 3 of the Evidence Act, Section 22A of the Evidence Act was amended that it is a document. அப்போ டிவிஆர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் அதனுடைய க்ளோன் இமேஜ் ஆர் மிரர் இமேஜை நம்ம கேட்டு வாங்கணும். அப்போ அது வாங்கி அதுக்கும் அந்த காம்பேக்ட் டிஸ்க் we are entitled for a copy of the CD or screenshot. அப்போ இது மேல whether it is as per section 65B certificate, whether this is subjected to the authentication and hashing process by a scientific officer in the FSL lab as provided under section 45 capital A of the Evidence Act, and whether that examination center is notified as per section 79A of the IT Act. அப்போ இப்போ இந்த ஐடி ஆக்ட் நிறுத்திக்கிட்டீங்கன்னா 66A of IT Act is struck down by the Supreme Court, but 66CDEF, இது இந்த எஃப் லைஃப் சென்டென்ஸே இருக்கு. இது சைபர் டெரரிசம். அப்போ இந்த 66F சைபர் டெரரிசம், these are all very serious matters.
அப்போ தி advocates concerned, if you are in the side of prosecution, you should know what is the technical process of these digital evidence, digital documents. This is the cyber documents. How to prove and how to disprove. Apo how to prove, you should know the intricacies of law. How to disprove, you should know the intricacies of the law. Suppose a gun is used. Gunல வந்து போலீஸ் கிட்ட இருக்கக்கூடிய கன்னு 9 mm cartridges இருக்கும். 9 mm pistol is prohibited weapon. It will not go to the hands of private individuals. Revolver 0.32 cartridges சொல்லுவாங்க, இல்லைன்னா 765 mm cartridges சொல்லுவாங்க. இது வந்து பிரைவேட் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க கூட வாங்கியிருப்பாங்க. வேற இதெல்லாம் வந்து ஷார்ட் கன். அப்போ இன்ஜுரியை நம்ம கவனிக்க வேண்டியதாகும். எப்பவுமே இந்த என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட் வந்து அந்த புல்லட்டை விட வந்து சைஸு சின்னதா இருக்கும். அப்போ இது 9 mm பிஸ்டலா, இல்லை 7.60 mm பிஸ்டலா, இல்லை 0.32 ரிவால்வரா, இல்லை மசில் லோடிங் கன்னா, அப்போ இது வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க, வெதர் தேர் இஸ் எ ஸ்காட்ச் மார்க். இதை ஒட்டி நிறைய டிமாயோ, ஷர்மா, இவங்கெல்லாம் த பெஸ்ட் ஆத்தர்ஸ் ஆன் ballistic. So the advocates should try to buy these books, Dimayo, Sharma, and also Reddy's forensic science. அது டாக்டர் வந்து பெண்ட் எடுக்கலாம். அப்போ வெதர் தி ஷாட் இஸ் ஃபயர்ட் from a gun or a revolver or a shotgun, whether the object found in the body is a pellet piece or a bullet piece. அப்போ எந்த சைட்ல இருந்து வருது, இப்போ போன்ல பட்டா அதுல வந்து பாஸ்பரஸ் இருக்கணும், ஃபேட் இருக்கணும். வெதர் தோஸ் கண்டென்ட்ஸ் ஆர் தேர் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போ பாடியை எடுக்கும்போது கம்ப்ளீட்டா வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி பண்ணணும். பட் டாக்டர் இது குவாலிஃபிகேஷன் என்ன, அது எந்த சைட்ல இருந்து எந்த சைடு போயிருக்கு. அப்போ பேலிஸ்டிக். அப்போ தி அட்வொகேட்ஸ் ஹூ பிராக்டிஸ், whether it is in a mostly criminal side, even in civil side also, or matrimonial side. So these digital evidence, voice spectrography, voice analysis, then biometric, passport, passcode, DNA samples collection, preservation, codification, then preservative, then validation of the equipment, what are all the softwares used. Therefore, I suggest the advocates that you should know what are all the softwares used. And the softwares எல்லாம் ஒட்டி கூட நீங்க படிக்கணும். இதெல்லாம் கூட நீங்க டவுன்லோட் பண்ணலாம். நீங்க வந்து நெட்ல போய் தேடினீங்களா எல்லாமே கிடைக்குது, புக்கு கூட கிடைக்குது, நிறைய ஆத்தர்ஸ் இதை ஒட்டி எழுதியிருக்காங்க. Therefore, to be a perfect advocate who is equipped scientifically to face these challenges nowadays. நீங்க வந்து ப்ரொலெட்டேரியட் ப்ளீடர்ஸ் பேர் வச்சிருக்கீங்க. இப்போ என்டையர் கிரிமினல் ட்ரையல்ஸே பார்த்தீங்கன்னா நீங்க 2 டேஞ்சரஸ் ஆக்ட் இருக்கு. ஒன்று ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அதுல ஐபிஎஸ்ல இருக்கிற பாதி செக்ஷன்ஸ் ஷெட்யூல் அஃபென்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இன்னொன்று யூஏபி ஆக்ட். யூஏபிஏல நாட் ஓன்லி த டெரரிஸ்ட் ஆக்ட், தெர் ஆர் ஆல்சோ ஷெட்யூல் அஃபென்சஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங், தென் ஃபேக் நோட், இந்த மாதிரி நிறைய ஷெட்யூல் அஃபென்ஸ் பண்ணாங்க. இட்ஸ் அ மாக் ட்ரையல். அப்போ இந்த பெம்லா அண்ட் யூஏபிஏ, என்ஐஏ கேசஸ்ல திஸ் ஆர் ஆல் வெரி டஃப் ஏரியா. தி போலீசிங் இஸ் ஆல்சோ ஃபேசிஸ்டிக். போலீஸ் ப்ரிடிக்டிவ் போலீசிங் அல்கோரிதம் அப்படின்றது அப்படின்னா கணிப்பு பகுப்பாய்வு. போலீஸின் கணிப்பு பகுத்தாய்வு அப்படின்னா ஒரு இடத்துல பாம் பிளாஸ்ட் நடந்தது, இல்லை ஷூட் அவுட் ஆனது, இந்த மாதிரி சைபர் டெரரிசம் நடந்ததுன்னா உடனே வந்து அக்யூஸ்ட் யாருன்னு ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, கணித்து விடுவார்கள். அது இன்வேரியபிளி மைனாரிட்டிஸ் மேலே தான் போய் சேரும். அது இப்போ நீங்கள் இந்த மக்கா மதினா பாம் பிளாஸ்ட் இன் ஹைதராபாத், ஒரு அஜ்மீர் பாம் பிளாஸ்ட், சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் பாம் பிளாஸ்ட், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மைனாரிட்டிஸ் மேலே, தட் இஸ் கால்ட் ப்ரெடிக்டிவ் போலீசிங் அல்கோரிதம். அப்போ அந்த சாய்பாபா கேஸில் கூட பார்த்தீங்கன்னா வெறும்
இந்த மாதிரியான ப்ரிடிக்டிவ் போலீசிங் அல்கோரிதம், அந்த கணிப்பு பகுப்பாய்வு புலனாய்வு, அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டியோ ஒரு மைனாரிட்டிஸை வந்து சாடுறாங்க. நீங்க பீமா கோரேகான் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைவேர் அதுல அரெஸ்ட் ஆனவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, இல்ல இந்த மொபைல் போனு, இந்த மாதிரியான டிஜிட்டல் டிவைஸ், அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் ஸ்பைவேரை பயன்படுத்தி அதுல அவங்களே எழுதி வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அப்ப என்னுடைய லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ ரிகவரி பண்ணா அதனுடைய ஹார்ட் டிஸ்க்ல அந்த கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் மேபி டெரரிஸ்ட் கண்டென்ட் விச் இஸ் பிளான்டட் பை சம் குரூப் விச் இஸ் எனிமிக்கல் டு யூ. அது ரீசெண்டாக படிச்சிருப்பீங்க. அதனால தி அட்வொகேசி இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். இஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் art. It is not an art, it is a science. So the advocate should be completely thorough with these sciences. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1950 நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் இல்லை, இந்த பேலிஸ்டிக் இல்லை, டிஎன்ஏ இல்லை, இந்த பிளட் குரூப், இந்த பிளட் எகெயின் பிளட் இஸ் அ பிளட்டி பிளட் அப்படின்னு வரும்போது அது வந்து குழந்த பிளட்டா இல்லை வயசானவங்களுக்கு பிளட்டா, பிளட்டு உயிரோடு இருக்கும்போது பிளட்டா, இல்லை செத்துட்டு பிறகு பிளட்டா, இல்லை ஆம்பளை பிளட்டா பொம்பளை பிளட்டா, அது வெதர் த பிளட் இஸ் ஃப்ரம் வெயின் ஆர் பிளட் இஸ் ஃப்ரம் ஆர்டரி, வாட் இஸ் த குரூப்பிங் ஆஃப் த பிளட், வெதர் திஸ், இதெல்லாம் கூட டிஎன்ஏ எக்ஸாமினேஷன்ல கண்டுபிடிச்சிடலாம், பெண்ணுதா ஆணுதா அப்படின்னு. Okay, then we have to be thorough with blood grouping, blood analysis, serologist, blood is the main sources of material in DNA. அப்போ அந்த பிளட்டை ஒட்டி பாடி ஃப்ளூடை ஒட்டி அந்த கிரைம் டிடெக்ஷன் எப்படி நடக்குது, இதை ஒட்டி நம்ம வந்து கம்ப்ளீட்லி தரோ ஆகி இதை ஒட்டி எந்த எக்ஸ்பர்ட் வந்தாலும் சேலஞ்ச் பண்ற அளவுக்கு நம்ம தயார் ஆனா, then you are being proletariat pleaders, so you can have effective assistance to the court to expose the policing, which is nothing but predictive policing algorithm. அதனால ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ஐ வில் ஸ்டாப் அட் திட். யாரான கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்காவது எதுவும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். ஹரி சார் கேளுங்க சார். சார் ஹரி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, டவுட் இருக்குங்களா? ஓகே, நசிமா மேடம். சார் சார் ஒரு டவுட் சார். ஜென்ரலா இப்போ செக்ஷுவல் அசால்ட் கேஸ் இருக்குல்ல சார், அதுல வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வேல்யூ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ செக்ஷுவல் அசால்ட், வெதர் தேர் வாஸ் எனி செக்ஷுவல் அசால்ட்னா வெதர் தேர் வாஸ் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், வெதர் இட் இஸ் அ ஃபோர்ஸ்ட் ஒன் ஆர் the girl is a minor, whether it comes into POCSO Act or 376. அது சப்போஸ் லவ் பண்றான், லவ் பண்ணி குழந்தை ஆயிப்போது, குழந்தான பிறகு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை, அது நான் இல்லைன்ட்டு எஸ்கேப் ஆகுறான். அப்போ அந்த குழந்தை அபார்ஷன் ஆகி பிறக்கும், இல்லைன்னா குழந்தை பிறக்கும், குழந்தையுடைய டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து அவனுடைய பிளட் சாம்பிளை எடுத்து ரெண்டுத்தையும் டிஎன்ஏ காமிச்சா அது கோடு ஒரே ரிப்போர்ட் வரும். தென் இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் த சைல்டு. சப்போஸ் அந்த பொண்ணை வந்து செக்ஷுவலி அசால்ட் பண்ணிட்டு நான் பண்ணல அப்படின்னு எஸ்கேப் ஆனா, அந்த பொண்ணுடைய அலிகேஷன் இஸ் த ரேப். தென் அந்த பெண்ணுடைய இன்னர் கார்மெண்ட் எடுத்து வந்து டிஎன்ஏ கேட்பாங்க. அந்த பையனை அரெஸ்ட் பண்ண பிறகு அவனுடைய பிளட் எடுப்பாங்க, அந்த பொண்ணோட பிளட் எடுப்பாங்க. அப்போ அந்த அண்டர்வேர்ல வந்து மிக்ஸ்டு ப்ரொஃபைல் இருக்கா, இல்லை இவனுடைய ஸ்டெயின் அதுல இருக்கான்றதெல்லாம் வந்து டிஎன்ஏல தெரிஞ்சு போயிடும். அப்போ இந்த பிளட் குரூப்பிங், பிளட்டு, ஃப்ளூடு, தென் ஸ்வெட்டு, யூரின், அதர் செக்ரியேஷன் இன் த பாடி தட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஹேர் அண்ட் அதர் பாடி பார்ட்டிகல்ஸ், அதை வச்சு வந்து மேட்ச் பண்ணிடலாம்.
ஸோ மேட்ச் பண்றது ஒரு ஆஸ்பெக்ட். தென் ஹவு டு, இது பொய்யா கூட இருக்கலாம். அந்த ப்ரோசஸ் ஒட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தென் வி கேன் டிஸ்ட்ராய் தட் கேஸ் ஆல்சோ. ஸோ ஐ எம் டெல்லிங் தென் த லாயர் ஷுட் பி எக்யூப்டு. இதனுடைய ப்ரோசஸ் எப்படி பண்றாங்க, ஹவு டு டீப்ரோசஸ் இட், ஹவு டு டிஸ்ப்ரூவ் இட், ஹவு டு ப்ரூவ் இட், ரெண்டும் கூட நம்ம அதை ஒட்டி இந்த சயின்டிஃபிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் கேசஸ் இந்த பையனோ அந்த பொண்ணோ இருந்த இடம் டிஜிட்டல் கேமரால இருந்துச்சுன்னா அந்த டிஜிட்டல் கேமரால எடுப்பாங்க. அப்போ டைமிங்கு, எந்த டைம்ல இவன் என்ட்ரி ஆனா எந்த டைம்ல எக்ஸிட் ஆகிறான், அது எந்த கேமரா நம்பர்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து டைம் இருக்கும், டேட் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ செட் பை ஹியூமன் பீயிங் மேனுவலி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸ் தெரிஞ்சவங்க அதை ரிட்ரீவ் பண்ணணும். சப்போஸ் ஒரு ஹோட்டல்ல மர்டர் நடக்குது, ஷூட் பண்றாரு, அந்த ஹோட்டல்ல வெளியே உள்ள எல்லாமே கேமராஸ் இருக்கு. அந்த கேமராஸ்ல வந்து இது ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் எ கிரேட் சோர்சஸ் ஆஃப் தி கனெக்டிங் மெட்டீரியல். ஓகே, அகெயின் கம்மிங் டு தி செக்ஷுவல் அசால்ட். செக்ஷுவல் அசால்ட் தி டிஃபென்ஸ் ப்ராசி நிறைய வந்து அநியாயங்கள் எல்லாம் நடக்குது. Despite amendments to various provision of law, but still the very expert cross-examiner can destroy the whole case. It is possible to make a fact into a fiction and a fiction into a fact. It's all totally depend upon the experience, knowledge, and expertise of the prosecuting counsel or else defense counsel. அதனால நம்ம இந்த ஏரியால தரோவா படிச்சு இந்த சப்ஜெக்ட்ல அப்டேட் பண்ணிக்கிறது மிக மிக அவசியம். வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஓகே சார், இந்த யாருக்கும் டவுட் இல்லைங்க சார். காளிமுத்து சார் சொல்லுங்க சார். சார் எனக்கு அந்த 65B வந்து எப்படி நம்ம எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து கோர்ட்ல நம்ம எப்படி சப்மிட் பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் விரிவா சொன்னா சார். எஸ்டர்டே இன் மை கோர்ட் தி ஜட்ஜ் இஸ் நாட் கிளியர் அபௌட் 65B சார். அவங்களுக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு, எப்படி பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியல. ஓகே, இந்த சயின்ஸ் நம்ம இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் சயின்ஸ். 65B 2005 நவ்ஜித் சிங்ஸ் கேஸ்ல வந்து அது தேவையில்லை, அது வந்து வெறும் டிஜிட்டல் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணல போதுன்னு அப்சல் குரு கேஸ்ல வந்து ஹேங்கிங் கொடுத்துட்றாங்க. பட் த ஹோல் சினாரியோ வாஸ் சேஞ்ச் இன் அன்வர்ஸ் கேஸ் 2014. தட் இஸ் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் சஃபி கேஸு, தென் ஹிரேமத் கேஸு, இப்போ பண்டிட் ராவ்ஸ் கேஸ், அவ மாறி மாறி வருது. முதல்ல என்ன இருந்துச்சுன்னா இந்த 65B சர்டிபிகேட் குந்தன் சிங் கேஸ் வர்சஸ் சிபிஐ டெல்லி ஹைகோர்ட்ல நீங்க வந்து கோர்ட்டுக்கு சார்ஜ் ஷீட் போடும்போது 65B சர்டிபிகேட் கொடுக்கணும்னு இருந்தது. நீங்க அன்வர்ஸ் கேஸ வந்து படிச்சீங்கன்னா அதுல எந்த டைம்ல கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அப்போ 65B சர்டிபிகேட்ன்றது யூ ஷுட் ரீட் 65B subsection 2, 65B subsection 4. அப்போ சப்செக்ஷன் 2ல வந்து எந்த டிவைஸ்ல ஸ்டோர் ஆச்சு, who was the in charge of that desktop or laptop in a nutshell called computer, அப்போ மெசேஜஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணீங்க, எந்த டிவைஸ்ன்னு இருக்கும், அப்புறம் யார் அதுக்கு இன்சார்ஜ், அவ்வளவுதான். அதுல இருக்கிறது உண்மையானது. நான் தான் அந்த 65B subsection 2, 65B subsection 4 அந்த ரெண்டு செக்ஷனும் நீங்க மனப்பாடம் பண்ணிடுங்க. அந்த ரெண்டு செக்ஷன்ல என்ன இருக்கோ அதையே எடுத்து நீங்க அந்த 65B சர்டிபிகேட்ல போடுங்க. பட் த பாயிண்ட் இஸ் அட்வொகேட் எப்படி பண்ணிட முடியும்? அதை வந்து சப்போஸ் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல ஒரு மொபைல் போன்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்க, இல்ல யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்க, அப்ப அந்த யூடியூப் சோர்சஸ் என்ன, எந்த கம்ப்யூட்டர்ல நீங்க அதை டவுன்லோட் பண்றீங்க, அதை ஒட்டி தான் சர்டிபிகேட் கொடுக்க முடியும். எகெயின் வாட் இட் நோ, who generated it, who is the host, who is the person who uploaded it, how you can connect. இப்போ வந்து ஒரு டிவி சேனல்ல சன் டிவில வருதுன்னு வச்சுக்கோங்க, கட் அண்ட் பேஸ்ட் மெத்தட்ல சன் டிவில வர்றதை வந்து ஜி டிவில வந்த மாதிரி மாத்திடலாம்.
when you download from one device to other device, there is possibility of cut and paste. Editing is possible. அதான் அன்வர்ஸ் கேஸ்ல சொல்றாங்க. எனிவே நீங்க சர்டிபிகேட் தயார் பண்ணும்போது அந்த டிவைஸுக்கு சொந்தக்காரர் யார், அவர் தான் வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஏதோ காப்பி அடிச்சு லாயரை கொடுத்துருவாரு. தென் இஃப் தி கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் எஃபெக்டிவ், யூ லூஸ் த கேஸ். எஸ் எஸ் சார், அதுதான் நேற்றுக்கு சப்ஜெக்ட்ல நேற்று இதான் சார் பிரச்சனை. 65B தான் அவங்க அவருக்கே தெரியல எப்படி பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் டிஸ்கஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. நீங்க அந்த அன்வர் கேஸ் எடுத்துக்கோங்க, சஃபி கேஸ் படிங்க, இரமத் கேஸ் படிங்க, பண்டிட் ராவ் கேஸ் படிங்க. அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யூ ஹவ் டு ஸ்பெண்ட் 2-3 hours in reading these sections and also the judgment right from Anwar's case to Pandit Raw's case. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ராஜாண்ணா சொல்லுங்க சார். ராஜா சார், ராஜா சார் உங்க டவுட் கேளுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் சார் வணக்கம் சார். வேற தென்காசி மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார். கிளாஸ் நல்லா அருமையா இருந்துச்சு சார். இந்த ஃபாரின்சிக் இதுல சார் இந்த ரத்த கரை படிந்த அருவாள் அப்படின்னு சொல்லி நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்காங்க. ரத்த கரை படிந்த அருவாள்னு பொதுவா எழுதியிருக்காங்க. அப்போ கிராஸ் பண்ணும்போது ரத்த கரை படிந்த அருவாள்னு சொல்றீங்கல்ல, அதுல அது மனித ரத்தமா விலங்கு ரத்தமா அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் நம்ம கேஸ் இல்ல, வேற கேஸ் நான் உட்கார்ந்துருந்தேன் கிராஸ் பண்ணும்போது. அதுல மனித ரத்தத்துக்கு விலங்கு ரத்தத்துக்கு எதுவும் டிஃபரெண்ட் இருக்குமா சார், இல்ல எப்படி? ஃபர்ஸ்ட் ரத்தம் அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன பாரு, இப்போ அருவாள்ல ரத்தக்கரை. ரத்தக்கரைன்னா ரத்தக்கரையுடைய கலர் என்ன? ரத்தம்னா நீங்க சிவப்புன்னு தான் நினைப்பீங்க. நீங்க வந்து ரெட்டிஸ் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் படிச்சீங்கன்னா இல்ல மோதி ஓட்டி படிச்சீங்கன்னா ரத்தம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டார்க் ரெட், ப்ரௌன் ரெட். இப்போ வெயின்லேருந்து வந்த ரத்தம், ஆர்டரியிலேருந்து வந்த ரத்தம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ செத்ததுக்கு முன்னாடி ரத்தம், செத்ததுக்கு பிறகு ரத்தம். இந்த ஃபிப்ரின் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் உயிரா இருக்கும்போது அதுல வந்து ஸ்டிக்கியா வரும். அதை வந்து அப்படி சுரண்டி எடுக்கலாம். செத்துட்ட பிறகு ரத்தத்துல வந்து ஃபிப்ரின் அப்படி இருக்காது. அதனால வந்து அது பவுடர் ஆயிடும், அது உதிர்ந்து போகும். அப்போ அந்த ரத்தம் வந்து என்ன கலரு? சப்போஸ் 1/1/23 சம்பவம்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 மாசம் பொறுத்து அந்த ரத்தம் வந்து ரெட்டா இருக்காது. அந்த ரத்த கலர் மேல நீங்க போனோம், எந்த கலரு. அப்போ ரெட் அப்படின்னு சொன்னா போய் சொல்றான் அவன். 1 மாசம் ஆன பிறகு கலர் எப்படி ரெட்டா இருக்கும்? இட் ஷுட் பி பிளாக். அது முதல்ல டார்க் ரெட் இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌன் இருக்கும், அப்புறம் வந்து ரெட்டிஷ் ப்ரௌனா மாறும், அப்புறம் பிளாக்கிஷ் ப்ரௌனா மாறும், அப்புறம் வந்து பிளாக்கா மாறும். அப்ப அந்த பிளட் எங்க பட்டுச்சு, எங்க சேவ் பண்ணிருக்கிறாங்க, வேர் இஸ் த ஸ்டோரேஜ், அதனுடைய கலர் என்ன, அது ஆம்பளை ரத்தமா பொம்பளை ரத்தமா, செத்ததுக்கு முன்னையா செத்ததுக்கு பிறகா, இன்ஜுரி ஆர்டரியா இல்ல வீனியஸா, அது குழந்தை ரத்தமா வயசானவங்களுடைய ரத்தமா? அப்போ தி component in human blood is different from the component of animal blood. Animal blood வேற, ஹியூமன் பிளட் வேறன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது சிராலஜில என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபோரன்சிக்கு அனுப்ப மாட்டாங்க. வெறும் சிராலஜில பிளட் அது ஏபி குரூப்பு. அப்ப ஏபி குரூப்னா செத்து போன மர்டரானுடைய ரத்தம் ஏ குரூப்பா, பி குரூப்பா, சி குரூப்பா? அப்போ இவன் அக்யூஸ்டுடைய பிளட் எந்த குரூப்பு, அந்த பிளட்டு எந்த குரூப் எடுத்திருக்காங்க, எப்படி கனெக்ட் பண்றாங்க? இப்போ அருவாள்ல பிளட் இருக்குது, அது அந்த பிளட் யாருது? அது அக்யூஸ்டு தான் இல்ல வந்து விக்டிம் தான். அப்ப பிளட் கையை வெட்டினா காலை வெட்டினான்னா அதனுடைய பிளட் வந்து இறந்து போனவனுடைய பிளட்டா இருக்கணும். அவனுடைய வயசு என்ன, அது ஆணா பெண்ணா? அப்ப அந்த பிளட் வந்து ரத்தம் தோய்ந்தது வந்து செத்துட்டு பிறகு வந்த ரத்தமா, சாவறதுக்கு முன்னே வந்த ரத்தமா? அப்போ இப்போ இந்த பிளட்ன்னும் போது அதை ஒட்டி உங்களுக்கு தரோ நாலேஜ் இருக்கணும். அந்த கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். சில டைம்ல வந்து ரஸ்ட் பிடிச்சிடும் இந்த அரிவாள் இரும்பு, அது கூட சிவப்பா தெரியும். பெயிண்ட் அடிச்சா கூட சிவப்பா தெரியும் இந்த கலரு. இல்ல வந்து பீட்ரூட் அறுத்தாங்க இல்ல கத்திரிக்காய் அறுத்தாங்கன்னா கூட அதுல பிளட்டா இருக்கும். இல்ல அது கறி வெட்டினா
கறி வெட்டினாலும் கூட அதுல வந்து ரத்தம் இருக்கும். ஸோ யூ ஷுட் நோ தி பிளட். பிளட் இஸ் நாட் ஜஸ்ட் பிளட், இட்ஸ் அ பிளடி பிளட். தெர் ஆர் சோ மெனி கொஸ்டின்ஸ் ஃபார் த பிளட். இது ஒட்டி நிறைய சைட்டேஷன்ஸ் இருக்கு, நிறைய புக் இருக்கு. நீங்க பிளட்டை ஒட்டி, சிராலஜியை ஒட்டி, அதனுடைய வந்து டிஎன்ஏ தன்மையை ஒட்டி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற யாருக்கும் டவுட் இருக்குங்களா? யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். சார், உங்களோட வகுப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க பெங்களூர்ல, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் உங்களோட வகுப்பு. ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டேங்க. உங்களை மாதிரி ஒரு அட்வொகேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த வகுப்பு அட்டன் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டிருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நோ வேர்ட்ஸ் டு சே. தேங்க்ஸ் லாட் சார். உங்களோட பிஸியான ஷெடியூல்ல எங்களுக்காக இந்த வகுப்பு எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட் சார். இன்னொரு வகுப்புல உங்களை நாங்கள் சந்திக்கணும்னு நினைக்கிறோம் சார். தேங்க்ஸ் லாட் சார். ஃப்ரீயா இருந்தா எங்களுக்கு அடுத்த ஒரு வகுப்பு எடுத்து கொடுங்க சார். தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்ஸ் லாட்.